வெல்கம் டு மிகுல்வேல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 1 எக்ஸசைஸ் 4.3ல உள்ள சேலஞ்சிங் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோலையே நம்ம மிஸ்செலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ 8th கொஸ்டின் பாருங்க. இஃப் த காஸ்ட் ஆஃப் அ டசன் சோப் இஸ் ₹396, அதாவது டசன் அப்படின்னா ஒரு டசன்னா 12 சோப்போட ரேட் வந்து 396 அப்படின்னா 35 சோப்போட ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை யூனிட்டரி மெத்தடில் போட்டுடலாம். ஒரு டசன், ஏன்னா இங்கே எந்த மெத்தட்னு சொல்லி கொடுக்கல, அப்போ நம்ம யூனிட்டரி மெத்தட்லேயே போட்டுடலாம். ஒரு டசனோட சோப் ரேட்டோட விலை ஒரு டசன்னா அது 12 இருக்கணும். அப்போ 12 சோப்போட ரேட் என்ன அப்படின்னா 396. இது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம், ஒரு சோப்போட ரேட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 396-ஐ நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 1 12s are 12. இதில் 39ல் 312 இருக்குது. 312 என்ன கிடைக்கும், 36. அப்போ பேலன்ஸ் ஒரு 3 இருக்குது. அப்போ இதில் ஒரு 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஒரு சோப்போட ரேட் என்ன, 33. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது 35 சோப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 33-ஐ 35ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். நமக்கு என்ன கிடைக்கும், 1155. அப்போது காஸ்ட் ஆஃப் 35 சோப்போட ரேட் என்ன, 1155 rupees. கொஷின் நம்பர் 9. இன் அ ஸ்கூல் there is 7 period a day, அதாவது ஒரு நாளைக்கு 7 பீரியடு. அதுக்கு டூரேஷன் என்ன அப்படின்னா 45 minutes. இவங்க என்ன கேட்குறாங்க, how long each period is if the school has 9 period. அதாவது அந்த 7 பீரியடை 9 பீரியடாக மாற்றிட்டாங்க அப்படின்னா அதோட டைம் டூரேஷன் வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த டைம் ஸ்கூல் டைமிங்லாம் ஒரே இது தான். ஸ்கூல் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை, பீரியடை மட்டும் 9 அதிகமாக்கியிருக்காங்க. அப்போ நமக்கு 45 minutes வருமா, இல்லை, கம்மியாக தான் இருக்கும். அப்போது பீரியட் அதிகமாகிடுச்சு, ஆனால் நமக்கு டைம் எப்படி தான் வரப்போகுது, ஆன்சர் கம்மியாக தான் வரும். அப்போ இது என்ன ப்ரொப்போர்ஷன், இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு லெட் த டூரேஷன் ஆஃப் ஈச் பீரியட் பி எக்ஸு. நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், 7 பீரியட் இருந்துச்சு, அதுக்கு டைம் டூரேஷன் வந்து 45 minutes. அடுத்து 9 பீரியடாக மாற்றிட்டாங்க. இப்போ என்ன டைம்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது they are in இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். இது வந்து ஒவ்வொரு நம்ம சம்முக்கும் நம்ம எழுதணும். இதுக்கு ஒரு மார்க் இருக்குது. அப்போது x1 y1 is equal x2 y2. 7 into 45 is equal 9 into x. அப்போ x equal to 7 into 45, இந்த 9 கீழே வந்துடும், 5 டைம்ஸ் இருக்குது. அப்போது 7 into 5 தான் இருக்குது, 35 minutes. அப்போது ஒவ்வொரு பீரியடோட டைம் என்ன, 35 minutes. கொஷின் நம்பர் 10. காஸ்ட் ஆஃப் 105 நோட்புக் இஸ் ₹2450. அதாவது 105 நோட்புக்கோட ரேட் என்ன அப்படின்னா 2450. இவங்க என்ன கேட்குறாங்க, அப்போது 1863க்கு எவ்வளோ நோட்புக் வாங்க முடியும்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 2450க்கே 105 தான் வாங்க முடியுது அப்படின்னா 1863க்கு நம்ம 105 விட கம்மியான நோட் புக்ஸ் தான் வாங்க முடியும். ஏன்னா நமக்கு அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. அப்போது அமௌண்ட்டும் கம்மியாகுது, நம்ம வாங்கக்கூடிய நோட் புக்கோட எண்ணிக்கையும் கம்மியாகுது, ரெண்டுமே கம்மியாக இருக்குது. அப்போ இது என்ன ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஆனால் நம்ம இங்கே என்ன செய்ய போடல, ப்ரொப்போர்ஷன் மெத்தடில் போடலை, யூனிட்டரி மெத்தடில் நம்ம என்ன செய்ய போகிறோம், போட போகிறோம். ஏன்னா இவங்க எந்த மெத்தட்னே கொடுக்கல, நம்ம எதில் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் மெத்தடில் போட்டால் கூட அது கரெக்டு தான். ஃபார் 2450 ருபீஸ்க்கு நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் வந்து எத்தனை வாங்க முடியும் அப்படின்னா 105. அப்போது 1 ரூபிக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ 1 ரூபிக்கு எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னா 105-ஐ 2450ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 2 5s are 10, 1 5s are 5, 4 5s are 20, balance 4, 8 5s are 40, balance 1, 3 5s are 15, 7 3s are 21, 1 3s are 3, 6 3s are 18, 1 3s are 3, 1 7s are 7, 2 7s are 14, balance 2, 7 3 7s are 21. அப்போது 1/23 நமக்கு வருது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது 1863 ருபீஸ்க்கு எவ்வளோ நோட் புக் வாங்க முடியும் அப்படின்னு. அப்போ 1/23-ஐ 1863ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
ஸோ எனக்கு இடம் பத்திரம் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். 123 இதில் எத்தனை 23 இருக்குது அப்படின்னா 81 இருக்குது. அப்போது நம்ம எத்தனை நோட் புக் வாங்க முடியும்? 81 நோட் புக்ஸு நம்மளால் வாங்க முடியும். Question number 11. 10 farmer can pluck a field in 21 days. Find the number of days reduced if 14 farmer pluck the same day. அதாவது 10 ஃபார்மர் வந்து 21 டேஸில் ஒரு வேலையை பண்ணால் 14 ஃபார்மர்ஸ் வந்து எத்தனை டேஸில் பண்ணுவாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், லெட் த ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் டேஸ் பி எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நம்பர் ஆஃப் டேஸு, இது நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ். 21 டேஸ்க்கு 10 ஃபார்மர்ஸ் வந்து 21 டேஸில் முடித்தா 14 ஃபார்மர்ஸ் எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு இது என்னவாகும்? ஃபார்மர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க, ஆனால் டேஸ் வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ தே ஆர் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். அப்போது x1 y1 is equal x2 y2. So 21 into 10 is equal x into 14. அப்போ x equal to 21 into 10. இந்த 14 எப்படி போயிடும்? கீழே டிவைடில் போயிடும். அப்போது 2 7s are 14, 3 7s are 21, 1 2s are 2, 5 2s are 10. ஸோ 3 into 5 15. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த நம்பர் ஆஃப் கொஷினை வந்து நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ் இஸ் ஈக்குவல் 21 டேஸ் ஏற்கனவே இருக்குது, அதில் 15 டேஸை ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 டேஸ். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 12. A flood relief camp has food stocked by which 80 people can be benefited for 60 days. அதாவது அந்த கேம்பில் 60 டேஸ்க்கு 80 பீப்புளுக்கு தேவையான ஃபுட்டு வந்து 60 டேஸ்க்கு தேவையான ஃபுட்டெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் 10 டேஸ்க்கு அப்புறம் 20 பீப்புள் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போது ஃபுட்டு வந்து எவ்வளோ நாளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டார்டிங்கில், அதாவது இது இனிஷியலி, இது நம்பர் ஆஃப் பீப்புள், இது நம்பர் ஆஃப் டே, எவ்வளோ டேஸ்க்கு ஃபுட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பீப்புள் இருந்திருக்காங்க? 80 பீப்புள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 60 டேஸ்க்கு தேவையான உணவு இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 டேஸ், 10 டேஸ்க்கு அப்புறம்னா 60 மைனஸ் 10 50 டேஸ் இருக்குன்னோ அவங்களுக்கு அதே 80 பீப்புள் தான் இருக்காங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்க, அந்த 80 பீப்புளோட ஒரு 20 பீப்புள் ஆட் ஆகிறாங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 100. இப்போ அவங்களுக்கு எத்தனை நாளுக்கு தேவையான உணவு இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எக்ஸ்னு வச்சுட்டோம். இப்போது பீப்புள் அதிகமாகிட்டாங்க, அப்போ நாள் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். அப்போது அதிகமான பீப்புளுக்கு கொஞ்சம் உணவு எடுத்துப்பாங்கல்ல, அப்போ டேஸ் கம்மியாகும். ஸோ தே ஆர் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இது அதிகமாக இருக்குது, இது கம்மியாகும். தே ஆர் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். அப்போது x1 y1 is equal x2 y2. 80 into 50 is equal 100 into x. அப்போது x equal to 80 into 50. இந்த 100 கீழே வந்துடும். 2 0 கேன்சல். ஸோ 8 5s are 40. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? நமக்கு 40 கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், ரிமைனிங் ஃபுட் இஸ் டு பி யூஸ்டு ஃபார் 50 days பட் இஃப் ஒன்லி லாஸ்ட் ஃபார் 40 days. ஸோ நமக்கு 40 டேஸ்க்கு மட்டும் தான் வரும். அப்போ நம்பர் ஆஃப் டே ஷார்ட்டேஜ், எவ்வளோ டேஸ் நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது? 15 கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. 6லேருந்து 10 செப்பரேட் பண்ணி, அந்த 50லேருந்து 40 செப்பரேட் பண்ணி பாருங்கள், 10. அப்போது 20 பீப்புள் அதிகமாக ஜாயின்ட் ஆனதால் நமக்கு எத்தனை நாளுக்கு உணவு ஷார்ட்டேஜ் ஆகுது? 10 டேஸ்க்கு ஷார்ட்டேஜ் ஆகுது. கொஷின் நம்பர் 13. 6 men can complete a work in 12 days. 6 பேர் வந்து 12 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 2 days லேட்டர், 2 நாளைக்கு அப்புறம் 6 more joined, இன்னும் ஒரு 6 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் 12th சம் ஒரே சம் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் men, நம்பர் ஆஃப் டேஸ். இனிஷியலி ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 12 டேஸில் முடிக்கிறாங்க. ஆஃப்டர் 2 days, அப்போது 12 minus 2 10 days.
10th டே. அப்புறம் 10 நாளில் அதே 6 பேர் தான் இருப்பாங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 பேர் ஆட் ஆகுறாங்க. அப்போ 12 ஆயிருமா. இப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மெம்பர்ஸ் அதிகமாயிட்டாங்க. அப்போ நம்ம கம்மியான நாள்லேயே முடிச்சிடலாம். அப்போ இது அதிகமாகுது, இது கம்மியாகுது. ஸோ தே ஆர் இன் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். அப்போ எப்படி எழுதணும், x1 y1 இஸ் ஈக்குவல் x2 y2. ஸோ 6 into 10 is equal 12 into x. அப்போ x equal to 6 into 10. இந்த 12 கீழே டிவைடில் போயிருமா. 1 6 are 6, 2 6 are 12, 1 2 are 2, 5 2 are 10. அப்போ x equal to 5 days. அப்போது புதுசாக ஒரு 6 பேர் ஆட் ஆனதால் 5 டேஸில் அந்த வேலை என்ன செஞ்சுருவாங்க, முடிச்சிருவாங்க. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸில் உள்ள சேலஞ்சிங் ப்ராப்ளம் முடிஞ்சுது. நமக்கு 4th சாப்டரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த கிளாஸில் 5th சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.